எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட தாரக மந்திரமா இருந்திருக்கு. குறிப்பா ஏழை மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியில எடப்பாடியாரும் தீவிரமா இருந்தாரு. அதுலயும் உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தரணும், ஊரக பகுதிகளில் கல்லூரிகள் அதிக அளவுல உருவாக்கணும், இந்த 2 இலக்குகளையும் நோக்கி நகர்ந்தவர் தான் நம்ம எடப்பாடியார். 2017ஆம் ஆண்டுக்கு முந்தைய அதிமுகவோட 6 ஆண்டு கால ஆட்சியில 76 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தமிழகம் முழுக்க தொடங்கப்பட்டுச்சு. எடப்பாடியார் முதல்வராயிருந்த காலத்துல மட்டும் 40 கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழகத்துல கால் ஊன்றுச்சு. பல்கலைக்கழகங்களோட பொறுப்புல இருந்த உறுப்பு கல்லூரிகள் எல்லாம் அரசு கல்லூரிகளா மாற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. இது மூலமா மாணவர்களோட கட்டணம் ரொம்பவே குறைஞ்சது. எடப்பாடியார் ஆட்சி அப்போதான் சமூகத்துல பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த செலவுல சட்டம் படிக்க வசதியா 7 சட்டக்கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுச்சு. 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் தமிழகம் முழுக்க பல்வேறு அரசு நடுநிலைப் பள்ளிகள்ல இருந்த 2381 அங்கன்வாடி மையங்கள்ல மாண்டசரி முறையிலான எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளை தொடங்கி வச்சவர் எடப்பாடியார் தான். தனியார் கிண்டர் கார்டன் பள்ளிகள்ல குழந்தைகளை சேர்க்கணும் அப்படின்னா பல ஆயிரம் ரூபாய்களை பெற்றோர்கள் அள்ளி இறைக்க வேண்டியிருந்தது. அந்த வகையில தான் ஏழை எளிய பெற்றோர்கள் பயன்பெற விதமா அரசு நடுநிலை பள்ளிகளை அடிப்படையா கொண்டு இந்த எல்கேஜி, யூகேஜி வகுப்புகளை தொடங்கி இருக்கேன் அப்படின்னு தாய் உள்ளத்தோட அறிவிச்சாரு எடப்பாடியார். இந்த கிண்டர் கார்டன் வகுப்புகள்ல படிக்க வந்த சின்னஞ்சிறுசுங்களுக்கு சீருடை, புத்தகப்பை, காலணிகள், கலர் பென்சில், கிரையான்ஸ் போன்றவை விலையில்லாம வழங்கப்பட்டுச்சு. உயர்கல்வியை பொறுத்தவரை எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த காலத்துல தமிழ்நாடு இந்தியாவுல முதலிடத்துல இருந்துச்சு. 13 அரசு பல்கலைக்கழகங்கள், 176 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், 162 அரசு உதவி பெறும் கலை கல்லூரிகள், 1233 சுயநிதி கலை கல்லூரிகள், 980 பொறியியல் கல்லூரிகள், 578 பாலிடெக்னிக் கல்லூரிகள் தமிழகத்தில் இருந்துச்சு. தமிழகத்துல பின்தங்கிய பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வியை தொடர வசதியா அவங்களுக்கு இலவச பஸ் பாஸ், இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள் போன்றவற்றை வழங்கியவர் எடப்பாடியார் தான். 2011ஆம் ஆண்டுல தமிழகத்துல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்ல சேர்ற மாணவர்களோட எண்ணிக்கை 32% இருந்துச்சு. ஆனா எடப்பாடியாரோட நல்லாட்சியில உயர்கல்வி மாணவர்களோட சேர்க்கை 48.6% உயர்ந்துச்சு. அந்த வகையில தமிழகத்தோட உயர்கல்விக்கு உற்ற துணையா இருந்து பாமரனுக்கும் கல்வியை வழங்கியவர் தான் நம்ம கல்வி காவலர் எடப்பாடியார்.